இந்த ஹேமா கமிட்டி வந்ததுக்கப்புறம் எல்லா திரையுலகத்துலையுமே வந்துட்டு எங்களுக்கு இப்படி நடந்திருக்கு, எங்களுக்கு நீதி வேணும்னு சொல்லிட்டு நிறைய நடிகர்கள், துணை நடிகர்கள், இந்த டான்சர்ஸ் உட்பட எல்லாருமே வந்து சொல்கிறாங்க. அதில் வந்து இந்த ஜானி மாஸ்டர் அப்படிங்கிறவர் இப்போ ரீசெண்டாக தமிழ் படங்களில் ஒரு புகழ்பெற்ற ஒரு மாஸ்டராக தான் இருக்கார். பெரிய பெரிய ஹீரோஸ்லாம் பண்ணிகிட்ருக்காரு. அவர் வந்து ஒரு பொண்ணை வந்து ரேப் பண்ணிட்டாரு, கிட்டத்தட்ட வந்துட்டு ஒரு பெரிய பாலியல் துன்புறுத்தல் வந்து கொடுத்துட்டாருன்னு சொல்லிட்டு ஒரு கேஸ் வந்திருக்கு. அதை தாண்டி அவர் மேலே நிறைய கேஸ்லாம் இருக்குன்னு சொல்கிறாங்க. இது எப்படி சார் எடுத்துக்கிறது? 2019 அவர் என்கிட்ட இந்த மாதிரி தப்பாக நடந்துக்கிட்டாருன்னு அவங்க சொல்கிறாங்க. இப்போ இந்த வருஷம் அனௌன்ஸ் பண்ண நேஷனல் அவார்டில் அவருடைய தமிழ் பாட்டுக்கு கொடுத்துருக்குறாங்க, மேகம் கருக்காத பெண்ணை பெண்ணை பாட்டுக்கு. அப்போ இந்த 5 வருஷம் அவங்க ஏன் இவரை வந்து இது பண்ணல? இவர் இந்த இப்போயும் அதே பொசிஷன் தான் இருக்கார், 5 வருஷத்துக்கு முன்னாடி அதே பொசிஷன் தான் இருந்திருப்பார். அப்போ இந்த 5 வருஷம் ஏன் அவரை நீங்கள் சொல்லலை? அப்போ ஒரு பேர் புகழ் வந்து ஒரு அடுத்த இப்போ இன்டர்நேஷனல் ஆல் இண்டியா லெவலில் ஒரு மாஸ்டர் ஆகிருப்பார். இப்போ நேஷனல் அவார்டு வாங்கிட்டாருன்னா எல்லா மொழியிலும் இவரை பயன்படுத்த ஆரம்பிப்பாங்க. அப்படிங்கும்போது ஒரு வளர்ச்சியை தடுக்கிறதுக்கு எதுவும் பண்ணுறாங்களா?